يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லாமல் அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ரமதானுடைய 27வது இரவு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஞானத்தின் அடிப்படையில் லைலத்துல் கதர் என்பது 27வது பிறை என்று நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் லைலத்துல் கத்ர் 27ஆக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் நாம் எல்லோருமே அன்றைய தினம் புத்தாடை பூண்டு மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வினுடைய மலக்குகள் ரஹ்மத்தை கொண்டு வருகிற போது அந்த ரஹ்மத்தினுடைய ஒரு பகுதி என்னுடைய உடம்பில் பட்டு விடாதா, அதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்காதா என்கிற எண்ணத்தோடு நாம் பள்ளிக்கு வருகிறோம். உலகத்தில் வந்த எல்லா சமுதாயங்களிலும் குறைந்த வயது கொடுக்கப்பட்டவர்கள் நாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் 950 வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொல்கிறார். அப்போ 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவர்களும் அவர்களுடைய சமுதாயமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துச்சு. ஆனால் நம்முடைய வாழ்நாள் என்பது 60க்கும் 70க்கும் நடுவுலங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த 70 தாண்டக்கூடியவங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. அப்போ நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயங்கள் நிறைய அமல் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் குறைவான வாழ்நாள் கொடுக்கப்பட்ட நாம் அந்த சமுதாயத்தை முந்தி சொர்க்கம் போகிறோம். என்ன காரணம்? இப்போ லைலத்துல் கத்ர்னா என்ன? இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரில் தான் இறக்கணும். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்போ ஒரு லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சா ஏறத்தாழ 83 வருஷமும் 4 மாதமும் அமல் செஞ்ச பாக்கியம் கிடைச்சிடும். இப்போ ஒரு லைலத்துல் கத்ர் 83 வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ 60-70 வயசு வாழக்கூடிய ஒரு மனுஷர் 10 வருஷம் லைலத்துல் கத்ரை அவர் பெற்றிருந்தா ஏறத்தாழ 830 வருடம் அமல் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைச்சிடும். இப்போ லைலத்துல் கத்ர் கிடைக்க பெற்றால் 83 வருஷம், ஒருவருடைய வாழ்நாளில் அவருக்கு 40 வருஷம் 50 வருஷம் அவருடைய இளமையில் இருந்தே ரமலான் முழுக்க பிந்திய 10 முழுக்க லைலத்துல் கத்ரை தேடி பள்ளியில் அவர் அமலும் கையுமாக இருந்தால் அவருடைய நிலை என்ன ஆகும்? அப்போ ஒரு பிரம்மாண்டமான காலம் அமல் செஞ்ச பாக்கியம் அல்லாஹ் அவருக்கு நசீபாக்கிறான். அதில் நாம் ரமலானை பொறுத்தவரையில் ரமலானில் இன்னைக்கு பிற 27, இந்த 27 நாளும் தொடராக 20 ரக்காத்து யார் தராவீஹ் தொழுதாங்களோ அவங்களுடைய தராவீஹினுடைய எண்ணிக்கையை நம்ம கூட்டி பார்த்தோம்னா ஏறத்தாழ 540 ரக்காத்து அவர் தொழுதுருப்பார். ஏன்னா ஒரு நாளைக்கு 20, 27 × 20 540. இதில் 8ல் எழும்பி போகிறது,
அல்லது 18 16க்கு வந்து ஜாயின்ட் ஆகுறது இல்லாமல் சாதாரணமாக ஒரு கணக்கு வச்சுக்கங்களேன். 20 ரக்காத்து ஒரு நாளைக்கு அவர் தொழுதார் அப்படின்னு அவர் 27 முடியும் போது 540 ரக்காத்து தொழுதார். இது ரமலானில் ஃபர்து தொழுகை அல்லாத தொழுகை. இது ரமலானில் மட்டும்தான் தராவியை தொழ முடியும். ஒரு ஆளுக்கு திடீர்னு ஆசை வந்து பெருநாள் அன்னைக்கு ராத்திரி நான் 20 ரக்காத்து தராவியை தொழ போகிறேன், வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. நீ 20 ரக்காத்து தொழலாம், ஆனால் அதுக்கு தராவின்னு பேர் சொல்லக்கூடாது. தராவீஹ் என்பது ரமலானுடைய இரவில் மட்டும்தான் செய்ய முடிகிற ஒரு அமல். இப்போ 540 ரக்காயத்து சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ரக்காயத்துக்கு 2 சஜிதா அப்படின்னா 1080 சஜிதா செய்கிறோம் அல்லாவுக்கு. நாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த வயசானவங்களுக்கு முடியாத நேரத்திலையும் கூட இந்த ஷேரில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் 20 ரக்காயத் தொழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அவங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான்னா பெரும் பாக்கியம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹத்தல் மௌத் அவனுக்கு தலை சாய்த்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. இப்போ 1080 சஜிதா அல்லாவுக்கு நாம் செய்கிறோம். இன்னைக்கு ஓதப்பட்ட சஜிதாவினுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஃபஸ்ஜுது, நீங்கள் சஜிதா செய்யுங்க, வக்தரிப் அல்லாஹுவோட நெருங்குங்கிறான். இப்போ சஜிதாவின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குங்கன்னு அல்லாஹ் இன்னைக்கு சொல்கிறான். அதுதான் இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அலக்கினுடைய சஜிதா ஆயத்து. அப்போ சஜிதாவின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹுவை நெருங்க முடியும். அல்லாஹுவை நெருங்கிறது ஒரு பக்கம். ஹஸரத் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரபியா சொல்கிறாங்க, என்னுடைய தொடை ரசூலுடைய தொடையோடு ஒட்டி இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹுக்கு பின்னால் நான் இருக்கிறேன். அதனால் என்னுடைய தொடை நபியினுடைய தொடையோடு ஒட்டி உரசி இருக்கும்போது ஹஸரத் ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தில் என்கிட்ட கேட்டாங்க, சல்மா ஷித்த யா ரபியா, ரபியா என்ன வேணாலும் கேளுன்னாங்க. நல்ல வாய்ப்பு. ஹஸரத் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலையும் உங்களுக்கு பக்கத்தில் நான் இருக்கணும். இப்போ எப்படி ஒட்டகத்தில் உங்கள் உடம்போடு ஒட்டுற மாதிரி உலகத்தில் உங்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஹாதிமா அல்லாஹ் என்னை வச்சிருக்கிற மாதிரி சொர்க்கத்திலையும் நான் உங்கள் கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவகைரதாலிக்கையா ரபியா, ரபியா வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. ஏன்னா ரபியாவுக்கு இருக்க வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, பெருமானாருடைய ஹாதிம். அதை தவிர இந்த உலகத்தில் அவருக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. அதை விளங்கின ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவகைரதாலிக்கையா ரபியா, ரபியா வேற ஏதாவது வேணுனாலும் கேளுத்தா. ஏன்னா இது நீ எது கேட்டாலும் கொடுக்குறான், அல்லாஹ் கொடுப்பான்னு எனக்கு வாக்குறுதி தரப்பட்ட நேரம். அதனால நீ எது கேட்டாலும் கிடைக்கும், வேணுமான்னு கேட்டாங்க. ஹுவதாக்க யா ரசூலுல்லாஹ், எனக்கு அது மட்டும் போதும், சொர்க்கத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அது மட்டும் எனக்கு போதும்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, அது உனக்கு கிடைக்கணும்னா அஇன்னி பி கஸரத்தி சுஜூத், நிறைய சஜிதாவை கொண்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா. அது உனக்கு நான் வாங்கி தர்றேன், ஆனால் சும்மா எல்லாம் தர முடியாது. வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ நிறைய சஜிதா செய்யணும். அப்போ நமக்கு என்ன விளங்குது, யார்கிட்ட நிறைய சஜிதாவினுடைய குணம் இருக்குதோ அவர் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருப்பார். யார் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருக்காரோ அவர் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கார். அப்போ குர்ஆன் சொல்லுது சஜிதா செஞ்சு அல்லாஹுவை நெருங்கு அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் சஜிதாவை அதிகமாக்குங்க, சொர்க்கத்தில் நீங்கள் என் பக்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நம்முடைய சஜிதாவினுடைய மாண்பு மகத்துவம் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ தராவீஹில் ரமலானில் மட்டும் ஒரு 1080 சஜிதாவை அல்லாஹுக்காக செஞ்சிருக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உடம்புக்கு நசீபாக்குனா, அந்த ஆஃபியத்தை இந்த உடம்புக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா இதில் ஒரு சஜிதாவை அல்லாஹ் கபூல் செஞ்சா, ஏற்றுக்கிட்டா, அந்த அடியான் அல்லாஹனுடைய நெருக்கத்தில் இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தில் இருக்கிறான். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைருன் நாசி, மக்களில் ரொம்ப சிறந்தவங்க யார் தெரியுமா, மன் தால உம்ருஹு வஹசுன அமலுஹு, யாருடைய வாழ்நாள் நீளமாக இருந்து நிறைய அமல் செய்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவர் மக்களில் சிறந்தவர். சில பேர் 100 வயசு வரை வாழ்வாங்க, ஆனால் அவளுக்கும் அமலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது கெட்ட வாழ்க்கை. நல்ல வாழ்க்கை யாருக்கு நீண்ட வாழ்நாள் தரப்பட்டு நிறைய அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு தரப்படுதோ அவர் பாக்கியம் பெற்றவர்.
அல்லாஹ் நம்முடைய ஆயுள்ள பறக்க செய்வானாக. ஆஃபியத்துடன் கூடிய ஆயுள் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, ஒரு 2 சகோதரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பொறுப்பில் விட்டாங்க. தல்ஹா இவங்க 2 பேருக்கும் நீங்களே இவங்களை கவனிச்சுக்குங்க அப்படின்னு 2 பேரையும் என் பொறுப்பில் விட்டாங்க. அவங்க 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆள் யுத்தம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஜிஹாதுக்கு போகணும், அல்லாஹ் எனக்கு வீர மரணத்தை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த நிலையில் அவர் ஒரு யுத்தத்திற்கு சென்றார். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீத் ஆயிட்டார். இன்னொருத்தர் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவர் அந்த சகோதரர் இறந்து 1 வருஷம் கழித்து சாதாரணமாக பெட்டில் மௌத்தா போனார். அவர் யுத்தத்துக்கெல்லாம் போகலை, சாதாரணமான ஒரு மௌத்து அவருக்கு வந்துருச்சு. இந்த 2 பேருடைய மரணத்துக்கு பின்னால் இந்த 2 பேரையும் நான் கனவுல பார்த்தேன். கனவுல பார்த்தா ஷஹீதான மனுஷரை விட சாதாரணமாக மௌத்தா போனார்ல அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இதை நான் வெளியே என்னுடைய தோழர்களான சஹாபிகள்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. வீரமரணம் அடைஞ்ச ஷஹீது உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாருன்னு தானே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெட்டில் மௌத்தா போன அவரை எப்படி முந்தி போனார் அப்படின்னு நாங்கள் ஆச்சரியமாக பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குதான்னு கேட்டாங்க. இதில் என்ன நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், யா ரசூலுல்லாஹ் ஷஹீது தானே உயர்ந்தவர், இவர் சாதாரணமாக பெட்டில் தானே மௌத்தா போயிருக்காரு என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு பின்னால் இவர் 1 வருடம் வாழ்ந்தாரா இல்லையா? அவருக்கு பின்னால் இவருக்கு ஒரு ரமலான் கிடைச்சிருக்குதா இல்லையா? அவருக்கு ஒரு ரமலான் குறைய இவருக்கு ஒரு ரமலான் கூட கிடைச்சிருக்குதா இல்லையா? ஒரு ரமலான் இவருக்கு கூட கிடைச்சிருக்குது. 1 வருஷம் அல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாரு. இவருடைய சஜிதா அதிகமாக இருக்குது. அவருடைய சஜிதாவை விட இவருடைய சஜிதா அதிகம். இப்போ நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கொண்ட அன்பு கிருபை எவ்வளவு பெரிய கிருபை. நிறைய அள்ளி கொடுத்தான், எப்படியாவது என்ன நெருங்கி வந்துருங்கப்பா அப்படிங்கிறதுக்காக நமக்கு எத்தனை பாக்கியங்கள் அல்லாஹ் தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, 50 வக்து அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க, குறைச்சி கடைசி 5 ஆச்சு. 5 ஆன உடனே அல்லாஹ் என்ன சொன்னான், 5 தான் ஆனா 50னா, 5 தான் ஆனா 50. நீங்க 5 தொழுதா 50 தொழுகாது. ஒரு மாசம் நாம தொழுறோம், ஒரு மாசம் நாம தொழுதோம்னா 150 வக்து. 150 வக்து நாம தொழுதா அது 1500. அப்போ நம்முடைய வாழ்நாளில் யோசிச்சு பாருங்க, ஒருவர் 15 வயசுல இருந்து தொழ ஆரம்பிக்கிறார், அவருடைய 70 வயசுல அவர் மௌத்தா போறார். இந்த 70 வயசு வரையிலையும் அவர் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுறாரு. ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுதா 150 தொழுகாது, 50 தொழுகாது. அதே நேரத்தில் மாதம் 1500 தொழுகாது. அப்போ பக்துகள் கூடிண்டே இருக்குது. 1 கொண்டு 5 வாங்குறாரு, 10 வாங்குறாரு. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது கிருபை கொண்டவன் அல்லாஹ். அப்போ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு பின்னால் அவருக்கு பின்னால் இவர் 1 வருஷம் வாழ்ந்திருக்காரு, இவர் ஒரு ரமலானை சந்திச்சிருக்கிறார். ஒரு ரமலானை சந்திச்சார் அப்படின்னா 30 நோன்பு வச்சிருக்கிறாங்க, 30 நாள் தராவீஹ் தொழுதுருக்கிறாங்க, கடைசியோ அல்லது 30 நாள் கியாமுல் லைல் தொழுதுருக்கிறாங்க, 30 நாள் குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க, 30 நாள் சஜிதா அவற்று அதிகமாக இருக்குது. அப்போ சஜிதா அதிகமாகுவது இறை நெருக்கத்தை பெற்று தருது. அதனால அவரை விட இவர் அந்தஸ்தில் உயர்ந்திருக்கிறாரு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்குமான பலன் என்ன அப்படிங்கிறத நாம் விளங்கிட்டோம்னா நம்முடைய செயல்களில் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வராது, நம்முடைய செயல்களில் சாக்கு போக்கு வராது. அப்படி வராத ஒரு நிலை வரணும். நம்முடைய எண்ணங்களில் மேலான எண்ணம் என்ன? மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட நாம் இருக்கணும், அவங்களோட நாம் இருக்கணும். அது தவிர உலகத்தில் நமக்கு என்ன ஆசை இருக்குது? அந்த ஆசை நிறைவேறணும்னா அதுக்கு நிறைய சஜிதா தேவைப்படுது. அந்த சஜிதாவை ரமலான் முடியக்கூடிய இனிமுண்டான காலகட்டங்களிலாவது நாம் அதிகப்படுத்த முயற்சிக்க வேண்டும். குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறோம், குர்ஆன்லேயும் 14 சஜிதா இருக்குது. 14 ஆயத்துகள் ஓதுனா சஜிதா செஞ்சு தான் ஆகணும். அந்த 14 சஜிதா ஹனஃபி மذஹபில் 14, ஷாஃபி மذஹபில் 15.
அந்த அப்போ ஒரு தடவை ஒருத்தர் குரானை ஓதி முடிக்கிறாருன்னா அவர் 15 சஜிதா செய்கிறாரு. ஒவ்வொரு சஜிதாவும் அல்லாஹுவை நெருங்கிறதுக்கான வழி என்பதை புரிந்து அறிந்து தெரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.